ஹாய் ஹலோ வணக்கம். மலையாளத்தில் வெளியான பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இது வந்து திலீப் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரன்யா ராணா. இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்டோ ஸ்டீபன். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து 3 பசங்க. இதில் மூத்த பையன் தான் திலீப். மீதி 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிரும். இளைய பையனுக்கும் கல்யாணம் ஆயிரும், அதுக்கும் இளைய பையனுக்கும் கடைக்குட்டிக்கும் கல்யாணம் ஆயிரும். இப்போ வந்து பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகலாம். அந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30-40 வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, பொண்ணு தேடுவாங்க, இவரும் தேடுவார், மேட்ரிமோனியெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருப்பாரு. இவருக்கு வந்து பொண்ணே கிடைக்காது. பொண்ணே கிடைக்காம என்னடா பண்ணுறது, நம்ம வாழ்க்கையே அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு போராட்டத்துலலாம் அவமானமாகும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வயசாயிருச்சு, அப்போ ஒரு காரணம். 2வது வந்து பேச்சு துணை கூட ஆள் இல்லை, எல்லாரும் ஜோடியாக இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவும் ஜோடியாக இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளும் ஜோடியாக இருப்பாங்க. இவருக்கு மட்டும் யாருமே ஜோடியே இல்லாதனால இவர் வந்து ரொம்ப மனக்கசப்பாகவும் வாழ்க்கையை வெறுப்பாகவும் ஓட்டிகிட்டு இருப்பார். இப்போ வந்து அடிச்சது லக்குங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். வாழ்க்கையை வெறுத்து போய் இனிமேல் பொண்ணு தேடுற வேலையை வேணாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் 24, ஹைட்டு வெயிட்டு அப்படின்னு போட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், நான் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்துட்டேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபைலை நண்பனோட பேச்சை கேட்காம அந்த ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிட்டு போவார். ஃபாலோ பண்ணிட்டு போனால் அங்கே போனால் உண்மையிலே ஒரு பொண்ணு இருக்குது. சரி ஓகே, இந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போவார். போயிட்டு அந்த பொண்ணு சரி நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுது. என்னடா அது அடிச்சது லக்குங்கிற மாதிரி 40 வயசு ஆளுக்கு 24 வயசு பொண்ணு பரவாயில்லையே, சௌரியமாக போச்சுன்னு சொல்லிட்டு இவர் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வினையே ஆரம்பிக்குது. கல்யாணமும் முடிஞ்சு போயிடுது. கல்யாணம் எப்படி முடியுதுன்னா, அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு சிஞ்சு அப்படிங்கிற பொண்ணு, அந்த படத்தினோட கேரக்டர், அந்த பொண்ணு வந்து ஒரு செலிபிரிட்டி. அதாவது வந்து வீடியோ போடுறதுல ஒரு பயங்கரமான செலிபிரிட்டி. அதாவது வீடியோ போடுறதுல ஒரு பைத்தியம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பொண்ணு. சாதாரண செலிபிரிட்டி கிடையாது, நம்பர் 1ல் இருக்கிற செலிபிரிட்டி. இப்போ இதுதான் தொல்லையாகவே ஆயிடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தன்னோட கல்யாணம் முதல் கொண்டு எல்லா விஷயங்களையும் லைவ்லேயே பேசி சப்ஸ்கிரைபரு ஒரு 35 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஏற்றிடுவாங்க. இதே ஒரு வாடிக்கையாக வச்சுருப்பாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதே ஒரு விஷயத்தில் பெரிய விபரீதம் ஆகும்போது அந்த பெரிய விபரீதத்திலிருந்து அந்த குடும்பம் எப்படி தப்பிச்சுதா இல்லையா, அந்த பொண்ணு வந்து இவரோட சேர்ந்துச்சா இல்லையா, இன்னொரு விஷயம் என்னென்னா ஏஜ் பாரா கல்யாணம் பண்ணதுனால ஏதோ ஒரு மனக்கசப்பு வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திலீப்பினோட ஆக்டிங் தான். அவர் வந்து மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர். அவர் வந்து இந்த படத்தில் வேறு லெவல் பண்ணியிருப்பார். அதாவது ஒரு வயசான ஆள் தான், வயசான 57 வயசு ஆகிப்போச்சு அவருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு மனுஷன். அந்த பொண்ணு பார்க்குறதா இருக்கட்டும், அந்த பொண்ணு ஒரு ஏக்கமாக பார்த்துட்டு போய் லவ் சொல்லும்போது அந்த பொண்ணு நம்மளை தான் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிக்காம அது ஒரு இடத்துல அவமானப்படுறது, அதெல்லாம் வேறு லெவல் இருக்கும். இவர் வந்து ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருப்பார். உள்ளூர்லேயே ஒரு கடை வச்சு அங்கே வர அலங்காரம் பண்ணுற பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கல்யாணம், அந்த காது குத்து, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வர பொண்ணுங்களுக்கு ப்ளவுஸு அண்டு சுடிதார் மெட்டீரியல் இந்த மாதிரி தைச்சி தர்றது, அதன் மூலயமா வருமானம் பார்த்துக்கிட்டு இருப்பார். அது ஓரளவுக்கு நல்லா போயிட்டு தான் இருக்கும். நல்லா டிசைனிங் பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்பார். அதெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி இந்த பொண்ணு ஒரு காரியம் பண்ணிடும், அந்த ஹீரோயினே வர பொண்ணு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தினோட பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னென்னா, ஒரு கட்டத்தில் ஒரு பொண்ணு பார்க்க போவார். போகும்போது அந்த பொண்ணு இவர் தான் லவ் பண்ணுதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. இவர் வந்து மனப்பூர்வமாக லவ் பண்ணுவார். கடைசியாக பார்க்க போனால் அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்குங்கிற, அதெல்லாம் உண்மையிலே ஒரு வேறு லெவல் அந்த காமெடியெல்லாம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி சிரிக்கலாம். இந்த படத்தில் வந்து இமோஷனல் இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி இருக்குது. காமெடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது. இந்த படத்தில் எல்லாமே கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து இந்த பொண்ணுலாம் இப்படிலாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு குடும்பத்துக்கு வந்து இந்த பொண்ணு ஒத்து வருமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்க தோணுன்னு சொல்லும். ஆனால் இருந்தாலும் அதே நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாக மாறும்போது உண்மையிலே இந்த படம் நல்லா வேறு லெவல் இருக்குது. நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு காமெடி அண்ட் எமோஷனல் ட்ராமா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீல்ஸ் மோகம், இப்போ வீடியோ மோகம்லாம் அதிகமாக மாறிட்டு இருக்கிற இந்த காலத்தில் இந்த படம் ஒரு தேவையான படம் தான். இதன் மூலிமா போய் இப்படியெல்லாம் சப்ஸ்கிரைபருக்காக மாட்டிக்காதீங்க. சில விஷயங்களை போய் மாட்டிட்டு இந்த மாதிரி முழிக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த படம் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் தான் அந்த படத்தில் எனக்கு மைனஸாக இருந்துச்சு. ஒரு
கட்டத்தில் அந்த பொண்ணு ஒரு செயலை செய்ய சொல்லணும் 2 பேர்த்துக்கிட்ட நண்பர்கள்கிட்ட. அவங்க அந்த பொருளை அந்த செயலை செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து அந்த சீன் நம்ம வந்து ஏற்றுக்கலாம். அந்த சீனை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. என்ன அவங்க செய்ய சொன்னாங்க, இவங்க செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது எதுவும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கவே இல்லை. ஆனால் இருந்தாலும் அது பாசிட்டிவாக மாற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா ஒத்துக்க வைக்கிறாங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 2.5 மணி நேரம் பக்கமாக ஓடுது. ஆனால் ஒருத்தான படம் தான் இது. உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரித்து மகிழ்ச்சியாக பார்க்கலாம் இந்த படம். பார்த்ததுக்கப்புறம் நான் ரீல்ஸ் பண்ணுறேன், வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்க தான் செய்யும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். வேறு இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. மலையாள படங்களில் அடுத்த ஒரு நல்ல படம் இந்த படம், பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ.